ஹாய் ஹலோ வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்று நம்ம முக்கியமான சித்தரை பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேரையர் சித்தர்னு சொல்லுவாங்க. அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா ராமதேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி அவருக்கு பேர் தேரையர் சித்தர் அப்படின்னு மாறுச்சுன்ற ஹிஸ்ட்ரியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இவர் பாலாற்றின் வடகரையில் உள்ள திருமலைச்சேரியில் பிறந்தவர். சிறு வயதிலே தாய் தந்தையை இழந்த இவர் ஔவையார் மூலமாக அகத்திய சித்தரிடம் வந்து இணைந்தார். இவருக்கு பார்த்தீங்கன்னா காதும் கேட்காது, வாயும் சரியாக பேச வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதேவன் அப்படின்றவரை அகத்தியர் தன்னோட சீடனாக ஏற்றுக்கிட்டார். பிறகு சக்தி வாய்ந்த மூலிகை பற்றியும் அதோட தன்மையை பற்றியும் அவருக்கு நல்லா எடுத்து சொல்லி புரிய வச்சார். ராமதேவரன் வாய் பேச முடியாத இருக்கிறதையும் காது சரியாக கேட்க முடியாத இருக்கிறதையும் இவரோட சிறந்த மூலிகைகள் வச்சு அதையும் சரி பண்ணிட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசியில் வாழ்ந்த காசிவர்மன்ற ஒரு மிகப்பெரிய மன்னன், அவருக்கு தீராத தலைவலி இருந்ததாகவும் அந்த தலைவலி எங்கேயுமே எந்த சித்தர் பார்த்தும் சரியாகாததுனாலையும் இவங்கக்கிட்ட அகத்தியர் ராமதேவன் இவர்கிட்டயும் வைத்தியம் பார்த்ததா சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வைத்தியம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு தேரை இருக்கிறதா அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க அகத்தியரும் ராமதேவன். இதை அறுவை சிகிச்சை பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அந்த காலத்துலேயே ஒரு சில மூலிகைகள்லாம் வச்சு மண்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு தேரை, சின்ன தேரை அந்த மண்டைக்குள்ளே மூளைக்குள்ளே ஒட்டிகிட்ருக்கு. அந்த பார்த்த அகத்தியருக்கு ஒன்றுமே புரியலை. இதை நம்ம கையை வச்சு எடுக்க முடியாது, அதை எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப குழம்பி போயிருந்தார். அப்போ தான் ராமதேவன்றவர் சமஜோதமாக சிந்தித்து செயல்பட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கையை வச்சு நல்லா அலம்பினார். அப்போது அந்த சத்தத்தை கேட்ட தேரை அந்த பாத்திரத்தில் குதித்ததாகவும் சொல்கிறாங்க. இதை பார்த்து சந்தோஷப்பட்ட அகத்தியர் இவருக்கு தேரையர் அப்படின்ற பட்டப்பேரை அப்போ தான் இவருக்கு வழங்குறாரு. அதுக்கப்புறம் அகத்தியர் சொல்கிறாரு, நீ சித்த வைத்தியத்தில் நீ கை தேர்ந்தவன ஆகிட்ட, இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கக்கூடாது, நீ வெளியில் போயிட்டு எல்லாருக்கும் நீ வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாரு. இவரோட ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை ரோட்டில் ராணிப்பேட்டையிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வில்லேஜ் உள்ளே இருக்குது ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. அது அந்த ஊர்க்காரங்களுக்கே தெளிவாக தெரியல. நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.